தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நீக்கமா என கேள்வி எழுந்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிகவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். விசிகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா? என்ன நடந்தது? முழுமையான தகவல்கள் என்ன, சொல்லுங்க சார். வணக்கம். அதாவது நேற்றைக்கு நடந்த விழா குறித்து அவர் பங்கேற்றது, அதில் பேசியது குறித்து அது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிரான கருத்தை அவர் பேசியிருக்கிறாருங்கிறது தொண்டர்கள்கிட்ட இருக்கிற ஒரு மன கும்பல், மன ரீதியான ஒரு வருத்தம். ஏனென்றால் தலைவர் அவர்கள் அந்த விழாவை அவர் யாதும் உணர்ந்தே தவிர்த்திருக்கிறோம். பகை அறிந்தே அதில் தகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற கடிதம் எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த அப்போ அது இல்ல இந்த கூட்டணி இருந்துகிட்டு இன்னொரு கூட்டணி அமைக்க விரும்புறாங்க, அல்லது இந்த கூட்டணிக்கு எதிராக தான் பேச போறாங்க, அரசுக்கு எதிராக தான் பேச போறாங்க, நம்ம திமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறது அங்க நம்ம அவங்க பேசும்போது நெருடலா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்வை, நேற்றைக்கு நிகழ்வை தவிர்த்திருக்கிறாரு. அப்படி தவிர்த்திருக்கிறதுனால பேசுபவர்கள் இன்னைக்கு நேற்று பேச்சை பார்த்தோம்னா தலைவர் சரியா சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது போல என்ன அங்க என்ன அரசியல் பேசப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால அந்த விழாவில் நீங்க கூட்டணி குறித்து பேசுவது, 2026 இது மன்னராட்சி அகற்றப்படும் சொல்லி பேசுறது, இங்க விஜய் அதை 2026 லெஸ் ஆகும் சொல்றது, இதெல்லாமே நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில இருக்கிறோம். அந்த கூட்டணிக்கு நம்ம அந்த கூட்டணியினுடைய கட்டமைப்பு பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அது அந்த கூட்டணியை நீங்க பலவீனப்படுத்துற மாதிரி பேசுவது என்பது சரியில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த கருத்து அவர் விஓசி சார்பாக தான் அவர் கலந்துக்கிட்டாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால அது ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழல். அதனால அந்த பேச்சு அப்படிங்கிறது எங்க கட்சியினுடைய கருத்தல்ல, அது கட்சிக்கு எதிரான கருத்தாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் வெளிப்படையா பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியா இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக தலைமையினுடைய உணர்வுக்கு எதிராக பேசுவது என்பது கட்சிக்கு எதிரான போக்காதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இது ஒரு வருந்தக்கூடிய ஒரு பேச்சாதான் நம்ம பார்க்கிறோம். வெள்ளரிக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவினுடைய விவகாரத்துல ஏற்கனவே குறிப்பாக இந்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்ற அந்த நூல் வெளியீட்டு விழா குறித்தான விவகாரத்துல பல சர்ச்சைக்குரிய வகையில பேச்சுகள் எல்லாம் எழுந்தது. அதற்கு ஒரு 8 பக்கத்திற்கும் மேலான ஒரு நீண்ட அறிக்கையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை வெளியாகி ஓரளவிற்கு அமைதியான சூழல் நினைவைய பிறகும் கூட விசிகாவினுடைய துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு மீண்டும் சர்ச்சைக்கு விட்டுட்டு இருக்கிறது இல்லையா? இதை அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது விசிகாவை நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அந்த அறிக்கைக்கு பிறகும் அவருடைய பேச்சு தான் இந்த நீக்க நடவடிக்கைக்கான ஒரு பகுதியாக முகாந்திரமாக அமைந்திருக்குன்னு பார்க்க முடியுமா?
ஆமா, அதாவது வந்து அவர் தலைவர் தான் வந்து எங்க பார்ட்டியுடைய ஒரு அல்டிமேட். அவர் தான் சுப்ரீம். அவருக்கு அதுக்கடுத்து யாரும் இல்லை. அப்ப அவரே வந்து அந்த விழாவை தவிர்க்கிறாருன்னா அப்ப அந்த விழாவில் வந்து போகக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஆனா அந்த விழாவில் வந்து அவர் போய் பேசுறாரு அப்படின்னா நூல் குறித்து பேசலாம். அந்த அம்பேத்கருடைய புத்தகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, அதான் உருவாக்க உரைன்னு சொல்லி தான் அவரை போட்டுக்கிறான். உருவாக்க உரை குறித்து பேசலாம். அங்க போய் நீங்க வந்து சங்கராச்சாரியார் வந்து நல்லவர்னு சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்தை சொன்னவர் வந்து சங்கராச்சாரியார். அவர் என்ன சொல்றாரு, இந்திய அரசுக்குன்னு ஒரு புதிய சட்டம் வன்னியரசு அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவார்ஜுனா நீக்கப்படுவதற்கான ஆலோசனை கூட்டமானது அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு மூலமாக பேசப்படுகிறதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. விசிகாவிலிருந்து கூட்டணி குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் ஆதவார்ஜுனா பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது அவரை நீக்குவது தொடர்பாக விசிகாவினுடைய உயர்மட்ட குழுவானது ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவானது சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவார்ஜுனா பல விஷயங்களை விசிகாவினுடைய கொள்கைக்கு எதிராக பேசியிருந்தார். குறிப்பாக கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடானது நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டில் கூட்டணிக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் கூட்டணி அமைச்சரவை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்கிற ஒரு கருத்தை தவிகவினுடைய தலைவர் விஜய் முன்வைத்திருந்தார். இதனால் விசிகாவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய சில நாட்கள் கழித்தே விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் பேசுவார்கள், ஒரே மேடையில் பங்கேற்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து உருவாகின்ற அந்த சூழலில் இருந்தே தொடர்ச்சியாக விசிகாவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்கிறதா என்கிற பேசுபொருள் மையமாக இருந்த பின்னணியில் அது குறித்து பல விளக்கங்களை பல முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார். இருப்பினும் கூட பல நெருக்கடிகளை திமுக கூட்டணிக்குள் இது உருவாக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கருத்துருவாக்கத்தை யார் மேற்கொள்கிறார்கள், அவர்களுடைய அரசியல் நலன் என்ன, எந்த ஒரு நாளிதழ் யாருக்கும் தெரியாத செய்தியை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற நீண்ட விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார். இந்த பின்னணியில் தான் நேற்றைக்கு ஆதவார்ஜுனாவுடைய பேச்சு சர்ச்சையாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஆதவார்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வன்னியரசு, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது, தொடர்ந்து பதிவு செய்யுங்க. அதுதான், அதனால வந்து நாங்க வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேல இந்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொள்கை சமரசமின்றி சனாதனத்துக்கு எதிராக எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தி வர்றாரு. அதனால இந்த கோட்பாட்டு கூட்டணியை வந்து யாராலும் வந்து சிதறடிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய இலக்கா இருக்குது. அதுதான் எங்களுடைய விருப்பமும், எல்லோருடைய விருப்பமும் அதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல வந்து நாங்க சொல்ல வர வேண்டியது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதற்கு நன்றி வன்னியரசு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவார்ஜுனா தற்போது நீக்கப்படுவதற்கான ஆலோசனை கூட்டமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு மூலமாக ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதே போன்று எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் வந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசும்பொழுது சனாதன எதிர்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டோடு பல அரசியல் ரீதியிலான நகர்வுகளையும் போராட்டங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் முன்வைத்து களமாடி கொண்டிருக்கின்ற சூழலில் கட்சியினுடைய கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவார்ஜுனா நேற்றைக்கு பேசி இருக்கின்றார். இதுவே ஒரு அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கின்ற பொழுது திமுக குறித்து மறைமுகமான பல விமர்சனங்களை நேற்றைக்கு ஆதவார்ஜுனா பேசியிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையில் ஆட்சியில் முதலமைச்சர்களாக கூடிய ஒரு நிர்பந்தமானது ஒழித்து கட்டப்படும் என்கிற ஒரு கருத்தானது முன்வைத்திருந்தார் ஆதவார்ஜுனா. இது எல்லாம் முக்கியமான
ஒரு அரசியல் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவர்ஜுனா நீக்குவதற்கான நடவடிக்கையில் ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, விசிகாவிலிருந்து ஆதவர்ஜுனாவை நீக்குவதற்கான நடவடிக்கையும் ஆலோசனையும் நடப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? விசிகாவில் இருந்து ஆதவர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்று ஆளூர் ஷா நவாஸ் மிக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். இவர் ரவிக்குமார் விழுப்புரம் எம்பி அந்த கருத்தை ஆதரிக்கிறார். அதில் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ, பனையூர் பாபு எம்எல்ஏ, பாலாஜி எம்எல்ஏ போன்றவர்கள் எல்லாம், வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் ஆதவர்ஜுனாவால் விடுதலை சிறுத்தைகளுக்கு நஷ்டம்தான், லாபம் இல்லை. திமுக கூட்டணி ஒரு வெற்றி பெற்ற கூட்டணி, ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றியை தேடி தந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் 2011, 16 தேர்தலுக்கு பிறகு 19 மக்களவை தேர்தலில் 2 மக்களவை இடங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு பெற்று தந்து தொடர்ச்சியாக 4 சட்டமன்ற இடங்கள், அதை அடுத்து 2 மக்களவை இடங்களை பானை சின்னத்தில் பெற்று தந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தந்த ஒரு கூட்டணி. இது இயல்பாக அமைந்த ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி, ஒன்றிணைந்ததால் வரும் ரசாயன மாற்றத்தில் பாஜக எதிர்ப்பு என்ற சூழ்நிலையில் ஒரு கெமிஸ்ட்ரியின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கும் கூட்டணி. இதில் அந்த கெமிஸ்ட்ரியை கெடுக்கும் விதமாக, தங்களின் எதிர்கால வெற்றியை பாதிக்கும் விதமாக ஆதவர்ஜுனாவின் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதுதான் ஆளூர் ஷா நவாஸ், ரவிக்குமார் போன்றவர்களின் கருத்து. எனவே அவர்கள் ஆதவர்ஜுனாவை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனின் ஆளா அல்லது விஜயின் ஆளா? நீங்கள் திருமாவளவனின் ஆள் என்றால் திருமாவளவனை முதல்வராக விஜய் சொல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை நீங்க முன்வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஷா நவாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஆதவர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை திருமாவளவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனும் ரொம்ப தெளிவாக திமுக கூட்டணியில் தொடர்வோம், எங்களுக்கு பேராசை இல்லை, இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ தொடரும் என்பதை கூறியுள்ளார். இது ஆதவர்ஜுனாவின் எண்ண ஓட்டங்கள், முயற்சி அனைத்தையுமே திருமாவளவன் இதில் தகர்த்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே வேளையில் கட்சியில் இன்னும் ஆதவர்ஜுனா தொடர்வதா வேண்டாமா என்பதில் திருமாவளவன் ஒரு முடிவு எடுக்கவில்லை. திருமாவளவனை பொறுத்தவரையில் ஆதவர்ஜுனாவின் நடவடிக்கைகள் திருமாவளவனுக்கு நெகட்டிவாக பலரும் சொன்னாலும் கூட ஒரு வகையில் திருமாவளவனுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கிறது. இப்பொழுது பலரும் பலன் நிரூபிக்காத விஜய் ஏன் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக கூறக்கூடாது, இவரைத்தான் சீமானே 30 சீட்டுக்கு தான் தகுதியானவர் என்று கூறி கூட்டணிக்கு இல்லை என்று கூறிவிட்டார். அதே போல் பலன் நிரூபிக்காத இவர் மீண்டும் திருமாவளவன் இவரை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயம்? திருமாவளவன் இவர் ஆதரிக்கலாமே என்ற கருத்து இந்த மக்கள் மத்தியில் பரவி உள்ளது. மேலும் திருமாவளவன் வராத ஒரு ஆதங்கத்தை விஜய் வரவில்லை என்பதை வெளிப்படுத்தும் போது விஜய் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்காக இயங்குகிறார், தவிக்கிறார் என்ற கருத்தை திருமாவளவனும் ரவிக்குமாரும் சொல்வது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வகையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பலன் நிரூபிக்காத விஜயின் மூலமாக ஒரு பெரிய முக்கியத்துவம் ஏற்பட்டாலும் இந்த திமுக வெற்றி கூட்டணியின் கெமிஸ்ட்ரி பாதிக்கும் என்று அங்கிருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் கருதுவதனால் எம்பி எம்எல்ஏக்களுக்கு கருத்துக்கு திருமாவளவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் என்றே கருதுகிறேன். திமுக கூட்டணி விருதி ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கைக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் கூட அதை சற்று தள்ளி போடலாம் என்று திருமாவளவன் எதிர்பார்ப்பார். காரணம், இந்த பிரச்சனை திருமாவளவனை மையப்படுத்தி அவரை மையப்புள்ளியாக தமிழக அரசியலில் காட்டுகிறது. ஏன் பிரபல நடிகர் பலன் நிரூபிக்காத விஜயை விட இந்த விஷயத்தில் திருமாவளவன் இன்று மையப்புள்ளியாக ஆயிருக்கிறார் என்றால் ஆதவர்ஜுனாவின் நடவடிக்கை தான். அதே வேளையிலே கூட்டணியின் கெமிஸ்ட்ரியை கெடுக்கும் என்ற எம்எல்ஏக்களின் கருத்தையும் மதித்து ரவீந்திரன், நீங்க சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப உண்மையாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அடுத்து என்ன என்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக நேற்றைக்கு பேசி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கிறதா ஆதவர்ஜுனா அப்படின்றதும், அதோடு மட்டும் இல்லாமல் பொருளாளர் பதவியை குறிவைத்து ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் பேசி வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா இந்த அரசியல் நகர்வுகளில்? இல்ல, ஆதவர்ஜுனா ஒரு முக்கியமானவர் தான். அவர் ஒரு பிராண்டிங் ஆளாக இருக்கிறார். ஒரு அரசியல் களத்தில் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொதுவாக பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் வராத ஒரு கட்சியில் இந்த அளவுக்கு ஒருத்தர் செயல்பட என்றால் அவருக்கு மேனிபுலேஷன் ஸ்கில், மனோவரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறது என்றுதான் பொருள். அதே வேளையில் அரசியல் அரங்கத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மையை தான் பார்ப்பார்கள். தான் முதலமைச்சராக வருவேன் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து போட்டி போட்டு அதில் முன்னேறி கொண்டிருக்கும்
சீமானிடம் அவர் போய் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கலாம் வாங்கள் என்றால் அந்த இடத்தில் தோல்வியைத்தான் சீமானிடம் தழுவி இருக்கிறார் ஆதவர்ஜுனா. என்றாலும் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு கான்டாக்ட் இருக்குது. அவரோட நகர்வுகள் திருமாவளவனுக்கு அதை செய்து கொடுத்திருக்கின்ற போது ஆதவர்ஜுனால் ஒரு மேல்மட்ட அரசியலை கீழ்மட்டத்தில் களத்தில் இல்லாவிட்டாலும் மேல்மட்ட ஊடக அரசியலை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் விஜயும் அவர் கட்சியில் சேர்ந்தால் ஆதவர்ஜுனா தனக்கு பிளஸ் என்று தான் கருத வாய்ப்பு உண்டு. அது ஆதவர்ஜுனா தான் முடிவெடுக்க வேண்டும். ஆதவர்ஜுனாவின் எதிர்காலத்தை பொறுத்து அவர் என்ன முடிவெடுக்கிறார், அதனை விஜய் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆதவர்ஜுனா போன்ற ஒரு பாப்புலர் பர்சன் விஜய் பக்கம் வருவது விஜய்க்கு லாபம் தான். மேலும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் சீமானின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும் போது தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஆதவர்ஜுனா விஜய்க்கு வருவது தெலுங்கு சமூக மக்கள் வாக்குக்கும் விஜய் தனக்கு சாதகம் என்றுதான் கருதுகிறார். சீமான் ஒரு உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் சீமான் கொடுக்கிற நெருக்கடிக்கு ஆதவர்ஜுனா வந்தால் தனக்கு லாபம் என்றுதான் விஜயம் கருதுவார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவர்ஜுனா நீக்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமானது விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றுக்கு அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பல கருத்துக்களை விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பேசியிருந்தார். அதனுடைய நடவடிக்கையாக கட்சியினுடைய கருத்துக்கு குண்டகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேச்சினுடைய எதிரொலியாக தற்பொழுது அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிஇருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன் பேசலாம். பிரியன், எப்படி பார்க்கிறீர்கள் ஆதவர்ஜுனாவுடைய அந்த பேச்சு, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை, அதிலிருந்து விசிகாவிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கான முகாந்திரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹலோ பிரியன், தொடர்ந்து இணைப்புல தான் இருக்கீங்க, பதிவு செய்யுங்க. எப்படி பார்க்கிறீங்க இந்த விசிகாவிலிருந்து ஆதவர்ஜுனா நீக்குவதற்கான ஆலோசனை ஒன்று நடைபெறுவதாக கூறப்படுகிறது, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இந்த மாதிரியான ஒரு சூழல் தவிர்க்க முடியாதபடி போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா கடந்த 2 மாதமாகவே பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவோட ட்விட்டு போன்ற விஷயங்கள், அதை அவர் வித்ரா பண்ணது போன்ற விஷயங்கள், அப்புறம் உதயநிதியை பத்தி சொன்ன விஷயங்கள், அப்புறம் நேற்று குறிப்பா அந்த புத்தக வெளியீட்டு பேசின விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். எஸ்பெஷலி திருமாவளவன் ரொம்ப தெளிவா நாங்க 26ல திமுக கூட்டணியில தான் பயணம் பண்ண போறோம், அந்த கூட்டணியை கட்டமைச்சதே நாங்க தான் சொல்லியிருக்கிறப்போ நேற்று விஜய் இருக்கிற மேடையில ஆதவர்ஜுனா, அதுவும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் மன்னராட்சி போன்ற விஷயங்களை பேசுறது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவுக்கு ஒரு சங்கடமான விஷயம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிகாவையும் ஒரு சந்தேகத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த விஷயத்துல ஆதவர்ஜுனா விஷயத்துல ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு திருமா தள்ளப்பட்டிருக்காரு. இந்த சூழலை திருமா முதலே தவிர்த்திருக்கலாம் என்பதன் கருத்து. இருந்தாலும் இப்போ லேட்டா தான் நேற்று அந்த அறிக்கையை விட்டாரு. இன்னைக்கு இந்த விஷயங்களை கையில எடுத்திருக்காரு. ஆதவர்ஜுனாவை நீங்க இதே மாதிரி நீங்க அலோவ் பண்ண முடியாது. ஆதவர்ஜுனாவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு அவர் கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு அவர் என்ன வேணா பேசலாம். ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி தர்மத்தை அனுசரித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அந்த லட்சுமண ரேகாவை அவர் மீறும் பொழுது கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. அதுதான் இன்றைக்கு நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரியன், நேற்றைக்கு நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு என்பது சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்தது. நேற்றைக்கு முந்தைய தினம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய 8வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் பதிவு செய்திருந்தார். அந்த கருத்தும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் விசிகா திமுக கூட்டணியில் இருக்கும்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவர் போட்ட கருத்து என்பதும் நேற்றுக்கு விஜயனுடைய நிலைப்பாடு, இதன் மூலமாக அதிமுக விசிகா ஆதவர்ஜுனா அதே போன்று தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஆதவர்ஜுனா ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் அவர் ஒரு நிறுவனத்தை கூட நடத்துகிறார், தேர்தல் வகுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. இந்த கூட்டணிக்கான காய் நகர்த்தல்களை ஆதவர்ஜுனா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கான முகாந்திரம் இருக்கிறதா? ஆதவர்ஜுனா என்பவர் அவர் ஒரு கட்சி நடத்தல, ஒரு கட்சியில துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்காரு. அந்த தொழில் அவர் செய்யறாரு. அதனால அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்கோ அதை அவர் பண்றாரு. அவருக்கு இப்ப கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது பிரிச்சு எடுக்க முடியுமான்ற ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு யாரோ கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அசைன்மெண்டோட விஷயத்தை புரிஞ்சுதான் நேற்று திரும்ப என்ன சொன்னாரு, இந்த சூது பத்தி நான் நல்லா அறிஞ்சிருக்கேன், அதனால தான் தகர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கிறத திரும்பவே சொல்லும் பொழுது இதுக்கப்புறமும் நீங்க
ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில தொடர வைக்கிறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்கு? ஆக்சுவலா அவர் இதே மாதிரி தொடர்ந்து பேசியிருந்தாருன்னா அது திருமாவுக்கு வந்து ஒரு சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா வந்து அவர் ஒரு கட்சி நடத்தல. அவர் வந்து 2 கட்சியை வேணா இணைக்கிறதுக்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு ஐடியா வேணா கொடுப்பாரே தவிர அதுக்காக ஒர்க் பண்ணுவாரே தவிர மற்றபடி அவர் தனியா எதுவும் கட்சி நடத்தல. அவர் இப்ப இருக்கிற விசிகே ரிசைன் பண்ணல. அவர் எல்லாம் பேசுறதுக்கு உரிமை படைத்தவர். எப்பன்னா வந்து ஒரு கட்சியில இல்லாம தனி மனிதனா இருந்தாலோ அல்லது திமுகவை எதிர்க்கிற ஒரு கூட்டணியில அந்த மாதிரி கட்சிகள்ல அவர் இருந்தா ஒரு திமுக கூட்டணியை திமுக அணியை விமர்சனம் பண்ணலாம், திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணலாம். கூட்டணி தர்மம் என்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அடிப்படையான சில விஷயங்கள் கூட்டணி தர்மத்தில் கடைபிடிக்கும் போது ஆதவ அர்ஜுனா அந்த விஷயத்தை வந்து மீறும்போது கூட்டணியில் இருக்கிற விசிகாவோட தலைவருக்கு திருமாவளவனுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது தவிர வழி கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா என்ன சொன்னாருன்னா, ஆதவ அர்ஜுனா பேசுற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அவரை வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த விழாக்கு அனுமதிச்சேன் அவரை நான். அவர் கடைசியில பாத்தீங்கன்னா இது மாதிரி அரசியல் பேசியிருக்காரு, அவருக்கு உரிய நோட்டீஸ் கொடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் பேசினது வந்து ரொம்ப கடுமையான ஒரு அட்டாக்கை வந்து திமுக மேல வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த இடத்துல வந்து திருமாவளவனுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறார். ஆக்ஷன் எடுக்கலைன்னா திருமாவளவன் வந்து சந்தேகத்துக்கு உள்ளாவார். அதனால வந்து திருமாவளவன் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கார். இனிப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி பிரியன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவை நீக்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய வகையில் ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சு நேற்றைக்கு அமர்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அரசியல் சார்ந்த பேச்சுகளை அந்த விழாவில் பேசக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், இருப்பினும் கூட அங்கு சென்று திமுக கூட்டணி தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பேசியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு இறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் என்கிற ஒரு விஷயத்திற்கும், குறிப்பாக மன்னராட்சி முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக விசிகாவையும் திமுகவையும் கூட்டணியை உரசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல கருத்துக்களை அவர் பேசி வரக்கூடிய காரணத்தினால் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தை விசிகாவினுடைய உயர்மட்ட குழுவானது மேற்கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகளை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சில நாட்களுக்குள் ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன.